அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவாகும் மோன்தா புயல் தீவிர புயலாக மாறும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகும் மோன்தா புயல் தீவிர புயலாக மாறும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது காற்றழுத்த வலுப்பெற்றிருக்கும் நிலையில் தற்பொழுது உருவாகியிருக்கும் மோன்தா புயல் தீவிர புயலாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. நாளை மறுநாள் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக உள்ளது மோன்தா புயல். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். நாளை மறுநாள் இந்த புயல் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது இருக்கக்கூடியது. நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை மறுநாள் மோன்தா புயலாக வலுப்பெறும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில வங்கக்கடல்ல 27ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெறும் என்கின்ற தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுநாள் 27ஆம் தேதி புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில இன்றைய கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல மேலும் 27ஆம் தேதி புயலாக உருமாறி 28ஆம் தேதி மேலும் வலுப்பெற்று 48 முதல் 63 கிலோமீட்டர் வேகத்துல தீவிர புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. புயலுக்கும் தீவிர புயலுக்கும் என்ன வித்தியாசம்னா, புயலை காட்டிலும் தீவிர புயல் சமயத்துல அதிக காற்றுடன் கூடிய அந்த புயல் கரையை கடக்கும் பொழுது அதிக காற்றுடன் அந்த புயல் கரையை கடப்பதுதான் நம்ம தீவிர புயல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீவிர புயல் சமயத்துல மழை எந்த அளவுக்கு அதிக கனமழை கொடுக்குதோ அதே அளவு மழையோடையும் காற்றும் அதிகமாக இருக்கும், மழை பொழிவோடு காற்றும் அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம தீவிர புயலை சொல்லுவோம். புயலை காட்டிலும் தீவிர புயல் சமயத்துல காற்றோட வேகமும் அதிகமாக இருக்கும். அதாவது மணிக்கு 48 முதல் 63 கிலோமீட்டர் வேகத்துல தீவிர புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தென்கிழக்கு வங்கக்கடல்ல தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை பெற்றிருக்கக்கூடிய அது இன்றைய தினம் வட தமிழகம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை மறுநாள் புயலாக மாறக்கூடிய பட்சத்துல 28ஆம் தேதி தீவிர புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏன்னா 28ஆம் தேதி தீவிர புயலாக மாறி மணிக்கு 48 முதல் 63 கிலோமீட்டர் வேகத்துல தீவிர புயலாக மாறி கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என கூறப்பட்டிருக்கிறது. எந்த திசையை நோக்கி கரையை கடக்கும் அப்படிங்கிற தகவல்களை தற்பொழுது வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து அந்த தற்பொழுது நிலவி வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வுகள் அதனுடைய தீவிரத்தன்மையை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணித்ததன் அடிப்படையில் 27ஆம் தேதி புயலாக மாறி மேலும் வலுப்பெற்று 28ஆம் தேதி தீவிர புயலாக வலுவடையும் என மோன்தா புயல் வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.